பாருங்கள் ஜனங்க இந்த வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு களை கொத்துறாங்க பாருங்கள். எவ்வளோ வெயில் காயுது பாருங்கள். சித்திரை மாதம் வெயிலோட அதிகமாக காயுது இப்போ. இப்போ எவ்வளோ நாளாக பாருங்க இந்த விவசாய வேலையை பார்க்குறீங்க? பிறந்திருந்தே பாருங்களா? ஐயோ எங்க களை எடுப்போம் சின்ன பொண்ணுல எவ்வளோ காசு வந்து என்ன உடலையே என்ன பண்ண சொல்கிறேன். இப்போ கஷ்டமா இல்லையா உங்களுக்கு இது பற்றிலாம்? எங்கள் வீட்டுக்காரரு காயில் கிடக்குது. 3 வருஷம் ஆகி போச்சு கழிஞ்சு போகிறதில்ல. ஓ அதனால நீங்கள் இந்த வேலைக்கு வந்துடுறீங்க? வந்துடுறேன். ஒன்றும் தோணாலும் வரணும். மெடிக்கலுக்கு தம்பிக்கு தான் தெரியும். இருக்கிற மருந்து 175 ரூபா. ரெண்டாவது மாதம் 2000 ரூபாய் 1500 ரூபா. அது நடக்க பிடிக்க. ஓ அதுக்கு மாத்துறேன். அப்புறம் சீடி வச்சு வச்சு அது விட மாட்டேன். எல்லாம் கஷ்டம் அனுப்புறேன். தம்பியா அவங்க அவங்களுக்கும் கஷ்டமா எல்லா வேலை செய்யறது கஷ்டமா இருக்குதுல்ல? சரிங்க இந்த வேலையா எத்தனை வருஷமா செய்யற? தெரியாதா? உனக்கு வயசு என்ன ஆகுது? செல் பார்க்க மாட்டீங்க? என்னம்மா செல்லில் எப்படிமா இருக்கிறீங்க? டச் போனால் எல்லாம் இருக்கிறீங்க? பத்தாவது போகிறான். ஓஹோ பாஸ் பண்ண வாங்கி தர சொல்லி செல்ஃபோனு 12வதுல. சரி சரி சரி. எங்கேயோ ஒரு இடத்துல கொத்துறீங்களா? அப்புறம் என்ன 50க்கு மேலே இருக்குன்றியா வயசு? ஓ மேலே ஏறி வாங்க. ஏறி வாங்க ஏறி வாங்க. இன்னும் அந்த பக்கம் இருக்குது. மேலே ஏறி வாங்க. இல்லை கொஞ்சம் வெயில் தாங்கலை. வெயில் தாங்கலை. பேஜார் கொடுத்த உடம்பு எனக்கு தான் கொடுக்கணும்னா படுத்து வெயில் நிற்கிறதால எனக்கு தான் அப்படி இருக்குது உடம்பு. சரி நின்றுக்குங்க. கை வலிக்குந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் பாவம் பாருங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன சாப்பிட்றோம், சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு யாருக்குமே உண்மையாக தெரியாது. ஆனால் ஜனங்க கஷ்டப்பட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சு நமக்கு எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ.